என்ன சார் காயலாங்கட மாதிரி கண்டதும் கிடக்குது. இதை எப்படி சார் சுத்தம் பண்ண போறோம்? இதைதான் நம்ம ஜிம்மா மாத்தணும். ரவுடி பேபி வந்து பார்த்ததும் சந்தோஷத்துல சும்மா துள்ளணும். செஞ்சிடலாம் சார். ஏங்க வா. சரி வேலைய ஆரம்பிப்போமா? சரிங்க சார். ஓகே சார். ஏய் நீ வா. நீங்க எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் ஃப்ளோரை கொட்டி மாப் போட்டு கொடுத்துறேன். சரி வாங்க நம்ம வெளியில. சரிங்க சார். அப்பாடா, ஒரு வழி ஆபீஸை க்ளீன் பண்ணியாச்சு சார். அடுத்து என்ன, எக்யூப்மெண்ட்ஸை செட் பண்ண வேண்டியதுதான். சரிங்க சார். போலாமா? ஓகே சார். வாங்க. Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மிஷினை வெளியில செட் பண்ணிடலாம். சார் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு. சத்யாக்கா பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க சார். காலையில ரவுடி பேபிக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. பேபி வா அமுல் பேபி. இரு பாத்து. என்ன அமுல் பேபி, என்ன காணுமா? அதான் வெயிட் பண்ணல. அமுல் பேபி நீ எவ்வளவு லேட்டு? அது நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆபீஸ்ல ஒர்க்கா? ஏன் இவ்ளோ அழகா வந்திருக்கிற? ஆபீஸ் தான் போனியா? உன் ஆபீஸ் என்ன புதுசா ஏதாவது குடோனுக்கு மாத்திட்டாங்களா என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல ரவுடி பேபி. நான் இன்னைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போனேனா, அதான் ஒரே தூசி ஆயிடுச்சு. சரி நீ இன்னும் தூங்க முழிச்சிட்டு இருக்க? தூங்குறதா? அமுல் பேபி ஃபிட்னஸ் டெஸ்டுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்கு நான் உடனே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்ல. ஆரம்பிக்கலாம். பிராக்டிஸ் எங்க பண்றது? ஒரு ஜிம்முக்கு போயிடலாமா? போயிடலாம். பக்கத்துல ஏதாவது ஜிம் இருக்குமா? இருக்கும். டைம் இல்ல அமுல் பேபி, உடனே தேடி பிடிக்கணும். பிடிக்கலாம். என்ன அமுல் பேபி, நான் எது பேசினாலும் ஒத்து ஊதுற மாதிரி 2 தடவை சொல்றா. ஏன் நான் சொல்றதுக்கெல்லாம் ஆர்வமே காட்ட மாட்டேற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, உனக்கு பிராக்டிஸ் பண்ண அவ்வளவுதானே, பாத்துக்கலாம். எப்போ? நாளைக்குனா நாளைக்கு காலையில. சரி அமுல் பேபி, இந்த 4 நாளும் சீக்கிரமா எந்திரிக்கணும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிட்னஸ்ல ப்ரூவ் பண்ணாதான் எனக்கு மறுபடியும் எஸ்ஐ வேலை கிடைக்கும். திரும்ப அதே ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ ஆகி அந்த எம்எல்ஏவையும் ரோஹனையும் அடிச்சு ரோட்ல தரன்னு இழுத்துன்னு வரணும் அமுல் பேபி. ஏய் ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இரு. ஸ்லிப் ஆயிடுச்சு அமுல் பேபி, ஒன்னும் இல்ல.
இப்படி பாக்குற? ஓ, துணை இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, இவ எப்படி ப்ரூவ் பண்ணுவான்னு யோசிக்கிறியா? நான் அப்படி சொன்னனா? ஏன் இப்படிலாம் பேசுற? அது இல்லாமல் பேபி, நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற பதட்டம் வந்துச்சா, நானாவே இல்ல, என்ன வீழ்த்த நினைச்சவங்க முன்னாடி நான் கெத்தா போய் நிக்கணும் அமல் பேபி. நான் நிப்பல அமல் பேபி. கன்ஃபார்ம் நீ நிப்ப. மத்தவங்களாம் எனக்கு பிரச்சனை இல்ல, நீ என்ன நம்புறல? நம்புறேன் ரோடி பேபி. எவ்வளோ? 50%? 70? 80%? உன் கை கொடு. இது எத்தனை நீயே சொல்லு. 10% தானா? 100%ஆ? உன் மேல எனக்கு 1000% நம்பிக்கை இருக்கு. போதுமா? தேங்க்ஸ் அமுல் பேபி. ஐயோ சாரி. என்ன? சரி, டைம் ஆயிடுச்சு, பாத்துங்களா? எனக்கு தூக்கம் வராது. கண்ணு முன்னாலே அவங்க நமக்கு பண்ண கொடுமை தான் ஞாபகம் வருது. அப்படி வரப்போ நீ போலீஸ் யூனிஃபார்ம்ல ஸ்டைலா இருக்க மாதிரி நினைச்சுக்கோ, அப்புறம் எதுவுமே வராது. சூப்பர் ஐடியா அமுல் பேபி. அமுல் பேபி, என் யூனிஃபார்ம் எத்தனாரியா? எதுக்கு? எத்தனா? நான் சொல்றேன் எத்தனா. சரி இரு. ஆசையா வாங்கி கொடுத்தது நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த யூனிஃபார்மை நான் மறுபடியும் போடுவேன்ல? கண்டிப்பா இந்த யூனிஃபார்ம் எனக்கு திரும்ப போடுவேன், நான் போட வைப்பேன். பேபி வருத்தப்படாது, வா தூங்கலாம். அமுல் பேபி, நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிடலாம், ஓகேவா? பண்ணலாம். எங்க பண்ணலாம்? சொல்றேன். மறுபடியுமா? குத்துருவா அமுல் பேபி. சரி வா தூங்கலாம். ஜோசியரே, இப்ப என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான டைம். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இனி காலின்னு நினைச்ச சத்யாவும் எந்திரிச்சு நின்னுட்டா. நடக்கிறதெல்லாம் நல்லதா தெரியல. என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து சொல்லணும். நான் இது வரைக்கும் ஜாதகம் பார்த்து எங்கேயுமே போய் சொன்னதில்ல. உண்மைய உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்லிடுவேன். இதுதான் எனக்கு வேணும். உங்க ஜாதகத்தை முழுசா கணிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நேரமே சரியில்லை. கெட்ட நேரம் குதிரை ஏறி வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச ராஜ வாழ்க்கை இனி நாசமா போகுது. ஜோசியரே, என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க ஏதோ ஒரு பெண் பாவத்துக்கு ஆளாயிருக்கீங்க. அது சொலண்டு உங்களை அடிக்க போகுது. குணக்கேடு, அவக்கேடு, மனக்கேடு, மானக்கேடு எல்லாம் கூடி வருது. அதையெல்லாம் நீங்க சமாளிக்க முடியாம தடுமாற போறீங்க. சொல்லுங்க. உங்களை சுத்தி துர்சக்திகள் அதிகமா இருக்கு. ஜோசியரே, துர்சக்தியா அப்படின்னா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்.
இவரு சனி பகவான்னு வச்சுக்குங்க. இது உச்சத்துல இருக்கு. அவரு யமகண்டம்னு வச்சுக்குவோம். என்னத்த வச்சுக்கிறது, யமகண்டமே தான். இவரு சவகாசம் கொலநாசம். அடுத்து ராகு, இவர்னே வச்சுக்கோமே. இவரு 2, அவரு 2, அவரு 2. ஆக மொத்தம் உங்களுக்கு 7. சனி பகவான் உங்க லைஃப்ல அப்பர் பர்த் போட்டு படுத்துட்டு இருக்கான். பத்தாததுக்கு உங்களுக்கு நீச்சம் வேற. ஜோசியரே, ஆமா, நீங்க ஏதோ 2 காதல் புறாக்களை அடிச்சு அள வச்சிருக்கீங்க. அந்யோன்யமா இருந்த 2 ஜீவன்களை பிரிக்க நினைச்சிருக்கீங்க. அந்த பாவம் உங்களை விடவே விடாது துரத்தும். தலைவரே, இவர் யார சொல்றாரு தெரியுதா? சத்யாவை சொல்றாரு. தெரியும், நீ மூடு. இறுதியா சொல்றேன், இனிமே நீங்க அரசியல்ல ஜொலிக்கவே முடியாது. இது வரைக்கும் நீங்க கட்டி காப்பாத்தின பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் காத்துல பறக்க போகுது. ஜோசியரே, இன்ட்ரெஸ்டா போகும்போது ஏன் நிறுத்திட்டீங்க? நடுவுல கேப் விடாம அப்படியே ஃப்ளோவா சொல்லுங்க ஜோசியரே. அந்த பொண்ணோட பாவம் உச்சத்துல இருக்கு. அவ பூமியை பறிக்க நினைச்சவங்களுக்கு 6 அடி நிலம் கூட கிடைக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். அது அவரு. அந்த பொண்ணை அடிச்சவங்களுக்கு கை கால் விளங்காம போயிடும். அது இவருதான். இந்த ஜோசிக்காரன் சத்யா கிட்ட காசு வாங்கிட்டானா, இல்ல எங்க மேல இருக்கிற கான்ல நீயே காசை கொடுத்து செட் பண்ணி கூட்டிட்டு வந்தியா? தலைவரே, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் போய் அப்படி எல்லாம் செய்வேனா? நீங்க சொல்லுங்க ஜோசியரே. உங்க கெட்ட நேரத்துல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. நீங்க செமத்தியா மாட்ட போறீங்க. ஊர்ஜனம் பாக்குற மாதிரி அவமானப்பட போறீங்க. ராகு, சனி, யமகண்டம் சேர்ந்து உங்களை ஜெயில தள்ள போகுது. உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருக்க போறீங்க. அது நடக்க ரொம்ப நாள் ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க. கிணத்த சுத்தின பாம்பு கிணத்துக்குள்ள விழுகிற நாள் வந்துருச்சு. பெருமை குறையும், புகழ் சரியும், பணம் அழியும், செல்வம் பறக்கும். ஜோசியர் பரவச நிலைக்கு வந்துட்டாரு. இப்ப முழு சந்திரமுகியாவே மாறிட்டாரு. இந்த வீடு பறிபோக போகுது. பதவி பிச்சுக்கிட்டு போகுது. பகட்டு பரலோகம் போகுது. எல்லாம் சரியா போகுது. ஏன்னா நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவ வரப்போறா. இல்ல வந்துகிட்டே இருக்கான்னு என் கணிப்பு சொல்லுது. ஏன் இந்த ஸ்டைல் காணிக்க தர போறேளா? கொடுங்க நிறைய கொடுங்க. ஆமா உனக்கு காணிக்க தான் கொடுக்க போறோம். முருகா, அம்மா தாயே, உண்மையை சொன்னது ஒரு குத்தமா? நான் சொன்னது இப்ப நடக்கலனாலும் கூடிய சீக்கிரம் நடக்கும். நீங்க இப்ப நம்பலனாலும் நடக்கும் போது நான் நம்புவீங்க. ஏய், போதுமா இன்னும் வேணுமா? போதும் கொடுத்ததே போதும். நானே போய்க்கிறேன். அம்மா கடவுளே, புலிக்கூண்ல சிக்கன மாதிரியே பிராண்டிட்டானுங்களே. தலைவரே, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஜோசியரே, ஜோசியரே, ஐயோ ஜோசியரே, நான் வரல சாமி, என்ன விடுங்க. ஐயோ, ராகு ஓடி வருது. ஜோசியரே, அருமையா ஜோசியம் சொன்னீங்க. இந்தாங்க வச்சுங்க. மறுபடியும் துர்சக்தியா? நான் போறேன்பா. ஐயோ, என்ன இந்த ஆளு பணத்தை போய் வேண்டாங்கிறான். பொழைக்க தெரியாத ஆளா இருக்கானே. சரி, நமக்கு லாபம். யோ கண்ணாயிரம், அந்த வந்துட்டு தலைவரே. சத்யா ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு சித்தி. அவ அதுல ஜெயிக்க கூடாது. நாம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். இரு பாருங்க. என்ன நீதா? அவ ரூம்ல இல்லடி.
சரி க்ளோஸ் பண்ணுங்க. சரி வா போலாம். வாங்க. சௌமியா, சத்யாவும் பிரபுவும் எங்க? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அதான் எங்க போயிருக்காங்க? அண்ணி ட்ரைபுனல்ல ப்ரூவ் பண்ணோம்ல, அதுக்கு பிராக்டிஸ் பண்ணதா போயிருக்காங்க. என்னது பிராக்டிஸா? அம்மா நீயே ஷாக் ஆவற? கைவிட்டு போன போலீஸ் வேலைய திரும்ப வாங்கணும்னு அண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. டார்கெட் அச்சீவ் பண்றதுல அண்ணி புலி மாதிரி ஸ்கெட்ச் போட்டு பாஞ்சு இறைய அடிச்சே தீர்வாங்க. இன்னையில இருந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி அண்ணி எஸ்ஐ ஆகாம அடங்கவே மாட்டாங்க. ஆமா, எங்க பிராக்டிஸ் பண்றாங்க? அது அன்னிக்கே சர்ப்ரைஸ் தான். அண்ணன் அன்னிக்கு தெரியாம நேத்து மாக்கா பனமண்ட தீபாவோட சேர்ந்து காதர்பாய் பழைய ஆபீஸர் ஜிம்மா மாத்திட்டாங்க. அதான் அண்ணிய சர்ப்ரைஸ் பண்றதுக்காக காலையிலேயே அண்ணன் அண்ணிய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ சரி சரி. என்ன அனிதா இது? அவ போற வேகத்தை பார்த்தா போலீஸ் வேலை வாங்கிடுவா போல இருக்கே. அது மட்டும் நடக்க கூடாது சித்தி. ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். முதல்ல ஜிம்ல என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். வாங்க. வா. இந்தா குடி. வர. பாத்து. அமுல் பேபி, பிராக்டிஸ் போலான்னு சொல்லிட்டு பாயோட பழைய ஆபீஸ் கூட்டிட்டு வந்திருக்கிற. உள்ளவா சொல்றேன். எதுக்கு அமுல் பேபி? பிராக்டிஸ் டைம் ஆச்சு, நம்ம அங்க போயிட்டு வந்துடலாம் முதல்ல. என்ன ரோடி பேபி, அதுக்குள்ள என்ன அவசரம்? உள்ளவா. என்ன பண்ணிருக்கிற? நீ வா, நான் சொல்றேன். வா. பாத்து. வா. என்ன ரோடி பேபி அப்படி பாக்குற? இது எல்லாமே உனக்காக தான். என்ன சொல்ற? என் ரோடி பேபிக்காக ரெடி பண்ணது. நீ ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணதா ஜெயிக்க முடியும். அதான் நீ ட்ரைனிங் பண்றதுக்கு வெளியில எங்கேயும் போவேனான்னு குப்பத்துக்குள்ளேயே ஃபுல் செட்டப் ரெடி பண்ணிட்டேன். இனிமே நீ ஃப்ரீயா இங்கேயே பிராக்டிஸ் பண்ணலாம். யாருமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எப்படி என் சர்ப்ரைஸ்? அனிதா, பிரபு காரு. ஆமா, மேல போலாம் வாங்க. வாங்க சித்தி. இப்போதைக்கு நீ ஃபீல் பண்ற? தேங்க்ஸ் அமுல் பேபி. இந்த பிரபு சும்மாவே இருக்க மாட்டானா? நம்ம பிளான் எல்லாம் நாசம் பண்ணிட்டே இருக்கான். அவங்க போற ஸ்பீட பார்த்தா நினைச்சதை சாதிச்சிடுவாங்க போல இருக்கே.
நமக்கு நாமே தேங்க்ஸ் சொல்லிக் கூடாது. ஓகே, இன்னொரு வாட்டி நீ தேங்க்ஸ் சொன்ன அப்படி இந்த இடம் குப்பையும் கூடமா இருந்துச்சு. எப்படி ரெடி பண்ண? நேத்துதான். நேத்தா? பாய் கிட்ட கேட்டேன். உனக்குன்னு சொன்னதும் உடனே சாவி கொடுத்துட்டாரு. அப்புறம் இந்த மாக்கா, பணமண்டை, தீபா இவங்க எல்லாம் வந்து என் கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஒரே நாள்ல இந்த இடத்த ஜிம்மா மாத்திட்டோம். ஓ, அப்போ இதனாலதான் நேத்து நைட் நான் கேட்டப்போ மலுப்புல பதில் சொன்னியா? சரி பேபி, ஃபிட்னஸ் டெஸ்ட்ல உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் சத்தியம் பண்ணிருக்கேன்ல, அதை எப்படியும் நிறைவேற்றுவேன். நீ திரும்பவும் SR வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்.